என்னடா இது பிக் பாஸ் நல்லா போயிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்க்கும்போது எப்படியும் இந்த 4 வாரம் தான் இருக்கு. அதனால யாரோ ஒருத்தங்க எவிக்ட் ஆகி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அன்ஷிதா வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க. சனிக்கிழமை வந்து அன்ஷிதா தான் எவிக்ட் ஆகுது. நாளைக்கு யாருன்னு சொல்லிட்டு வந்து நமக்கு அப்புறமேட்டு தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இல்லை கடந்த 2 வாரங்களாக வந்து அன்ஷிதா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு ஏதாவது டாஸ்க் பண்ணியிருக்குமோ அதில் ஒரு ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் இருந்துட்டு இருந்த டைமில் அப்பயே நம்மளுக்கு கொஞ்சம் யோசனை. ஏன்னா நிறைய போன வாரம் விஜய் சேதுபதி வந்து அன்ஷிதா தான் நிற்க வச்சு பயங்கரமாக கேள்வியெல்லாம் கேட்டு இருந்தார். என்னென்ன தப்பு பண்ணாங்க, ஒரு டாஸ்க் பண்ணும்போது அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓவராக ரொம்ப ப்ரெஷர் பண்ணதில் மக்களே ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதனால எவிக்ஷன் வரைக்கும் போயிடுச்சு போல். அவ்வளோதான். இதுக்கப்புறமேட்டு இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் வேறு. இன்றைக்கி வந்து அன்ஷிதா, அப்புறமேட்டு நாளைக்கு வந்து வேறு யாரோ, அது யாருன்னு கன்ஃபார்மாக தெரில. பவித்ராவாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு பிளேயர் வந்து ஒரு கேப்டன்ஷிப்பில் போயிட்டு வந்து உட்காரத்துக்கே வாய்ப்பு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. இந்த கோ ஐபி போல் வந்து வியட்நாம் போகிறதுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் வந்து பவித்ரா கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறனால நாளைக்கு பவித்ரா கூட வெளியே அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல சம்பவம் நடக்குதுன்னா உடனே அதை வந்து அவங்களுடைய கடைசியாக கேட் பாஸ் மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கும்போது தான் நமக்கு தோணும். ஸோ இன்றைக்கி அவங்க அன்ஷிதா வெளியே போகிறது, கொஞ்சம் சேச்சி வெளியே போகிறது கொஞ்சம் வருத்தமான விஷயமா தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ரொம்ப க்யூட்டான அந்த என்ன சொல்கிற மொமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்து கிடைச்சிது. முதல்ல ஆரம்பத்தில் வந்து முத்துக்குமாரில் எதிர்த்துக்கிட்டு ஒரு சண்டையில் மூட்டிருக்க நேரத்தில் வந்து நமக்கு ஒரு மாதிரி புரியல என்னடா புரியாமையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்புறம் பசங்களோட டீமுக்குள்ளே வந்து அன்ஷிதா உள்ளுக்குள்ளே முதல்ல வந்ததுக்கப்புறமேட்டு பசங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் டீம் அந்த டைமில் வந்து பாய்ஸ் டீமுக்குள்ளே வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்ட ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அந்த எபிசோடு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்கிட்டையுமே வந்து ஒருத்தவங்க லோவாக இருக்கும்போது அன்ஷிதா போய் பேசுகிற விஷயம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த தப்பாக பேசுகிற அந்த தமிழ் இருக்குல்ல, அதுவே ரொம்ப அழகியலாக இருக்கும். அன்ஷிதாவோட ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது சரி, அது ஃபேமிலிக்கிட்ட இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க லைஃப்பில் பார்த்த விஷயங்கள், வெளியே இருந்த அந்த கான்ட்ரவர்சி, நான் வந்து அன்ஷிதா உள்ளுக்குள்ளே வரும்போது அந்த வெளியே என்ன கான்ட்ரவர்சி வந்துச்சு, அந்த அந்த பையனை அர்ணவா, அந்த பையன் கூட என்ன கான்ட்ரவர்சி இதெல்லாம் வந்து பார்த்தேன். அதெல்லாம் தாண்டி ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது, ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது, அதுக்குள்ளே இருக்கிற அந்த எப்படி சொல்கிறது, சீரியல் ஆர்டிஸ்ட்டாக நான் இது வரைக்கும் அன்ஷிதாவை நான் பார்த்ததே கிடையாது. நான் வந்து பிக் பாஸுக்குள்ளே தான் முதல்ல அன்ஷிதாங்கிற ஒரு கேரக்டரை நான் பார்க்குறேன். அதுக்குள்ளே இருந்த அந்த கேரக்டர் மேலே எனக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. இந்த சமைக்கும் போதாக இருக்கட்டும், ஒருத்தங்களுக்கு கேரிங் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்ககிட்ட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், குறிப்பாக வந்து தீபக் அண்ணனுக்கும் அன்ஷிதாக்கு இடைப்பட்ட அந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த தீபக் அண்ணன் வந்து ப்ரப்போஸ் பண்ண மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்துச்சுல, அது கூட பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆச்சு. இப்போ அது பயங்கரமாக வைரல் ஆச்சு. அதுக்கு வந்து அன்ஷிதா கொடுத்த இந்த ரியாக்ஷனு, அந்த வாய்ஸ் இருக்குல்ல, வாய்ஸ் வந்து கொஞ்சம் மேன்லியான ஒரு வாய்ஸ் மாதிரி அன்ஷிதா வாய்ஸ் இருக்கும். அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அது எல்லாமே இதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியாது. இதுக்கப்புறமேட்டு வெறும் எவிக்ஷன், அதுக்கப்புறம் அந்த பொட்டி வைப்பாங்க, யார் அந்த பொட்டி தூக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அதைத்தான் நம்ம பார்க்கணும், வேறு வழியே கிடையாது. அடுத்து டாப் 10 யார், அதுக்கப்புறமேட்டு ஃபைனல் ஸ்டேஜ் யார் ஏற போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான போட்டி நடக்குதுல்ல, அதை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம். அதுக்காக தான் எல்லாம் தயாராகிட்டு இருக்கிறோம். இன்னும் 4 வாரத்துலேயும் போயிட்டு வந்து நமக்கு வந்து ஃபேவரட்டான ஆட்களை வெளியே போகிறாங்கன்னு உட்காந்து ஃபீல் பண்ணுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. போட்டும். இதுக்கப்புறமேட்டு இத்தனை நாட்கள் கடந்து வந்தது பெரிய விஷயம். ஃபேமிலி வந்து உள்ளுக்குள்ள வந்து பார்க்குற அளவுக்கு அத்தனை நாட்கள் 75 79 நாள் 80 நாட்கள் கிடக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சாதனை தான். அதே அன்ஷிதா பண்ணது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ பெரிய பட்டாளங்கள்ல இருந்துட்டு இப்போ இந்த இடம் வரைக்கும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் அவங்க வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வந்து சாதிக்கட்டும், அதுக்கான வாய்ப்புகள் அவங்களோட வாழ்க்கையில் கிடைக்கட்டும். அதுக்கு காலமும் நேரமும் இந்த பிக் பாஸில் கிடைச்ச அந்த வேல்யூ வந்து கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் பெரிய ரிஃப்ளெக்ஷன் ஆகும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏதாவது ஒரு சாதனைகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சினிமா வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களோட லுக் இருக்கட்டும், அவங்களுடைய ஆக்டிங் சென்ஸ், அவங்களுடைய அந்த என்ன சொல்ல கிமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல, க்யூட்டாக, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். சௌந்தர்யாவை விட நான் ரொம்ப அதிகமாக ரசித்தது வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா கிட்ட தான். ஆரம்பத்தில் இருந்தேன், நடுவில் கொஞ்சம் வந்து திசை மாறி போயிட்டாங்க. அது வந்து அந்த தனிமையில் இருக்கிற அந்த ப்ரெஷராக இருக்கட்டும், இந்த சூழ்நிலைகளாக இருக்கட்டும், அது வந்து எல்லாமே மாற்றும். அந்த பிக் பாஸுடைய அந்த அட்மாஸ்பியர் வந்து கண்டிப்பாக மாற்றும். அதில் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு வந்து மைண்டு மாறி இருப்பாங்களே தவிர, மற்றபடி வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். வெளியே பெரிய அளவுக்கு வந்து சாதிக்கிட்டோம். பார்ப்போம் அதுக்கப்புறம் எபிசோடில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு டீட்டெயிலாக அவங்க வந்து பேசுவோம். உங்களுடைய கருத்துக்கள் வந்து கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். உங்களுக்கு என்ன தோணுது, சேச்சி வெளியே போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் எழுதுங்க. நாளைக்கு யார் வெளியே போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் எழுதுங்க. யோசிப்போம், பேசுவோம். நன்றி, வணக்கம்.